ஆதியாகம புத்தகம் 37ஆம் அதிகாரத்திற்கு நாம் நம்முடைய ஆராய்ச்சி பகுதியை கடந்து வருகிறோம். இதற்கு பிறகு 50 அதிகாரம் வரைக்கும் யோசேப்பின் மரணம் மட்டும் ஒவ்வொரு அதிகாரமும் யோசேப்பை குறித்தும், யோசேப்பின் குடும்பத்தை குறித்தும், யோசேப்பின் பின்னணியை குறித்தும் ஒவ்வொரு அதிகாரமும் அவனை குறித்து சொல்லுவதை பார்க்க போகிறோம். ஆக ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திற்கு செல்லுவதற்கு முன்பு இந்த முழு ஆதியாகம புத்தகத்தில் இருக்கிற சில முன்னுரை குறிப்புகளை கவனித்து யோசேப்பு என்பவனுடைய பகுதிக்கு செல்ல வேண்டியது இருக்கிறது. ஆதியாகம புத்தகம் 3 புவியியல் நிலப்பரப்பில் மையமாக கொண்ட நிகழ்ச்சிகளை உள்ளடக்கியது. கவனியுங்கள், ஆதியாகமம் 1 முதல் 11 மெசபடோமியா என்ற பகுதியில் நடந்த நிகழ்ச்சிகளை அந்த அதிகாரங்களில் வாசிக்கலாம். 2 கானான், ஆதியாகமம் 12 முதல் 36 வரை கானான் என்ற நிலப்பகுதியிலே தேசத்திலே நடந்த நிகழ்ச்சிகளை மையமாக இவ் அதிகாரங்களில் வாசிக்கலாம். 3 எகிப்து, ஆதியாகமம் 37 முதல் 50 வரை எகிப்து என்ற தேசத்தில் அந்த நிலப்பகுதியை மையமாக நடக்கும் சம்பவங்களை இந்த 37 50 வரையிலான அதிகாரங்களில் வாசிக்கலாம். ஆக இதுவரைக்கும் நாம் மெசபடோமியாவில் நடந்தவைகளையும் கானான் தேசத்தில் நடந்தவைகளையும் பார்த்து முடித்திருக்கிறோம். இப்பொழுது சரித்திரம் எகிப்தை நோக்கி நகருகிறது. 10 சந்ததியின் வரலாறுகள் உள்ளே உள்ளன. அவை யாவன? நம்பர் 1, இதே வார்த்தையை அந்த அதிகாரத்தில் உள்ள வசனங்கள் சொல்லி இருக்கிறதை கவனிக்கலாம். நம்பர் 1, வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு. ஆதியாகமத்தில் இருக்கும் 10 வரலாறுகளில் முதல் வரலாறு வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு. 2 ஆதாமின் வம்ச வரலாறு. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். 3 நோவாவின் வம்ச வரலாறு. ஆதியாகமம் 6:9. 4 நோவாவின் குமாரரின் வம்ச வரலாறு. ஆதியாகமம் 10:1. நம்பர் 5 சேமுடைய வம்ச வரலாறு. ஆதியாகமம் 11:10. தேராகுடைய வம்ச வரலாறு. ஆதியாகமம் 11:27. இஸ்மவேலின் வம்ச வரலாறு. ஆதியாகமம் 25:12. ஈசாக்கின் வம்ச வரலாறு. ஆதியாகமம் 15:19. ஏசாவின் வம்ச வரலாறு. ஆதியாகமம் 36:1. நம்பர் 10 யாக்கோபின் சந்ததியின் வரலாறு. ஆதியாகமம் 37:2. ஆக ஆதியாகம புத்தகத்தில் வரும் வம்ச வரலாறுகள், இந்த 10 வம்ச வரலாறுகளை நாம் வரிசையாக பார்த்து வந்தோம். இன்று கடைசியாக இந்த 10வது குறிப்பான யாக்கோபின் சந்ததியின் வரலாறு என்பவனுடைய வரலாற்றை தான் இந்த 37ஆம் அதிகாரம் துவங்குகிறது. ஆதியாகமம் கூறும் முக்கிய சரித்திர நபர்கள், அதில் நடக்கும் பிரதான நிகழ்ச்சிகளை அவர்கள் மையமாக, அந்த சரித்திர நபர்கள் அதில் மையமாக வருகின்றனர். நம்பர் 1 பிரதான நிகழ்ச்சிகள் ஆதியாகமம் 1 முதல் 11 வரை. 2 ஆபிரகாமை குறித்த செய்திகள். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் முதல் 25ஆம் அதிகாரம் வரை. 3 ஈசாக்கு. ஆதியாகமம் 20 அதிகாரம் முதல் 25ஆம் அதிகாரம் வரை. 4 யாக்கோபு.
ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் முதல் 49ஆம் அதிகாரம் வரை. 5 யோசேப்பு, ஆதியாகமம் 35 முதல் 50 வரை. ஆக இந்த 50 அதிகாரங்களையும் முக்கிய பகுதிகளாக தலைப்பிட்டால் இதில் வருகிற முக்கிய நபர்கள் 4 பேர்: ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. 11ஆம் அதிகாரம் முடிவிலே ஆபிரகாம் என்பவனை குறித்து செய்திகள் சொல்லத் தொடங்கி அதிலே வருகிற அந்த யோசேப்பு வரைக்கும் செய்திகள் தொடர்கின்றன. யோசேப்பின் மரணத்தில் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் முடிகின்றது. ஆதியாகமம் முக்கியமாக ஆபிரகாமுக்கு பெரும்பான்மையான இடங்களை கொடுத்திருக்கிறது. அதாவது அதிகாரம் 11 முதல் அதிகாரம் 25 வரை ஆபிரகாமை குறித்து வாசிக்கலாம். ஏறக்குறைய 15 அதிகாரங்கள் ஆபிரகாமுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. 7 ஆதியாகமம் ஈசாக்கை குறித்தும் செய்திகளை சொல்லி இருக்கின்றது. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் முதல் 35ஆம் அதிகாரம் வரைக்கும் ஈசாக்கை குறித்து செய்திகள் வருகின்றன. சில இடங்களில் விரிவாக அவனை குறித்து வாசிக்கலாம், சில இடங்களில் சுருக்கமாக வாசிக்கலாம், அல்லது அவனது முடிவான மரண செய்தி வரைக்கும் வாசிக்க முடியும். ஆக ஈசாக்கிற்கு சுமார் 15 அதிகாரங்களுக்குள் ஈசாக்கின் செய்திகளை வாசிக்க முடியும். நம்பர் 8 யாக்கோபு, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் துவங்கி 49ஆம் அதிகாரம் வரைக்கும் யாக்கோபு என்ற முற்பிதாவை குறித்து ஆதியாகமம் சொல்லி இருக்கின்றது. இதிலே சுமார் 25 அதிகாரங்கள் யாக்கோபு என்ற நபரை குறித்து, முற்பிதாவை குறித்து சொல்லுவதற்கு பெரும்பான்மையான அதிகாரங்களில் அவனை குறித்து வாசிக்க முடிகிறது. நம்பர் 9 யோசேப்பு, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் துவங்கி 50ஆம் அதிகாரம் வரைக்கும் யோசேப்பு என்ற ஒரு முற்பிதாவை குறித்து வாசிக்கலாம். அவனுடைய சரித்திரத்தை 13 அதிகாரங்களில் வாசிக்க முடியும். ஆக இந்த முற்பிதாக்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட செய்திகள் இத்தனை அதிகாரங்களில் இடம் பெற்றுள்ளன. குழம்பிக் கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு அதிகாரங்களினுடைய தொடர்ச்சி அந்தந்த நபர்களுக்கு என்று விளக்கமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் இங்கும் அங்குமாய் ஒரு சில முக்கிய நபர்கள் இருப்பதனால் அவர்களுக்கு என்று ஒரு அதிகாரம் முழுமையாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தக ஆக்கியோனை பாராட்ட வேண்டிய இடம் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரங்கள் உள்ளே வைத்ததுதான். எலியேசர் என்பவனுக்கு ஒரு அதிகாரம் முழுவதும் ஒதுக்கப்பட்டுள்ளது, ஆதியாகமம் 24. ஏசா என்பவனுக்கு 36ஆம் அதிகாரம் முழுவதும் ஒதுக்கப்பட்டுள்ளது. யூதா, தாமார் என்பவர்களுக்கு 38ஆம் அதிகாரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆக இடையிடையே ஒருவருடைய சரித்திரத்தை முழுவதுமாய் சொல்லுவதற்கு எழுத்தாளனுக்குரிய அந்த ஞானத்தோடு கையாளப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த குறிப்புகள் பாடத்திற்கு இணைத்து யோசிப்பதற்கும் ஆராய்ச்சி செய்வதற்கும் தியானிப்பதற்கும் இந்த குறிப்புகள் வசதியாய் இருக்கும். ஆக மிக முக்கியமான ஒரு முற்பிதாவான யோசேப்பை குறித்து அடிப்படையான சில முன்னுரை செய்திகள் தான் இவைகள். இப்பொழுது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் நம்முடைய தொடர் செய்தியின் அதிகாரம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திற்கு தலைப்பிட்டால் வேதனைகளை சந்திக்கும் ஒரு விசுவாசி என்று தலைப்பிடலாம். அதிகாரம் ஒரு விசுவாசி மற்ற மக்களோடு, எதிரிகளோடு, தனது குடும்பத்தாரோடு என்னவெல்லாம் சந்தித்து அவன் வாழ வேண்டி இருந்தது என்பதை
ஆரம்பமாக சொல்ல துவங்குகிறது. ஆக யோசேப்பின் செய்தி ஒரு விசுவாசிக்கு அடையாளமான செய்தி. இதை ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு படிக்க வேண்டியது இருக்கிறது. இவ் அதிகாரத்தில் வரும் முக்கிய இடங்கள்: நம்பர் 1 கானான், நம்பர் 2 சீகேம், நம்பர் 3 தோத்தான், நம்பர் 4 தண்ணீர் இல்லாத குழி, நம்பர் 5 எகிப்து. ஆக யோசேப்போடு சம்பந்தப்பட்ட இந்த இடங்கள் ஆரம்ப அதிகாரத்தில் முக்கிய இடங்களாக உள்ளன. இந்த அதிகாரத்தில் வரும் முக்கிய நபர்கள்: நம்பர் 1 யாக்கோபு, நம்பர் 2 யோசேப்பு, நம்பர் 3 யோசேப்பின் சகோதரர்கள், நம்பர் 4 ரூபன், நம்பர் 5 யூதா, நம்பர் 6 மீதியானிய வர்த்தகர்கள். ஆக இந்த 37ஆம் அதிகாரத்தில் வரும் நபர்கள், இந்த முக்கிய நபர்கள், இந்த 6 வகையான நபர்கள். யோசேப்பின் சரித்திர சுருக்கம். இனிமேல் என்ன படிக்க போகிறோம், இதுல என்ன சுருக்கமாக கவனிப்பதற்கு? நம்பர் 1 யோசேப்பு பகைக்கப்பட்ட ஒரு சகோதரன். அதுதான் அவனது செய்தியின் ஆரம்பமாக இருக்கின்றது. ஜோசப் was a hated brother. பகைக்கப்பட்ட ஒரு சகோதரன். அவன் தனது சொந்த சகோதரர்களாலே பகைக்கப்பட்டான். அப்படிதான் அவனது செய்தியை சொல்லுகிற இந்த முதல் அதிகாரம் சொல்லுகின்றது. நம்பர் 2 யோசேப்பு பாவத்திற்கு தப்பி ஓடிய வாலிபன். ஜோசப் was a blameless youth. அவனை குறித்து பல செய்திகள் பின்னாலே வருகின்றன. தனது வாலிப நாட்களில் எப்படி அவன் பாவம் செய்யாமல் தன்னை காத்து கொண்டான், பாவத்திற்கு தப்பி ஓடினான், பாவம் அவனை எதிர்கொண்டு வந்தபோது அவன் என்னவெல்லாம் செய்தான், அதற்காக அவன் எதையெல்லாம் சந்தித்தான், எப்படியெல்லாம் அந்த பழிகளாலும் சிறைகளாலும் அவன் வாடினான் என்பதை பின்வரும் செய்திகள் சொல்லுகின்றன. நம்பர் 3 யோசேப்பு எகிப்தின் வரம்பெற்ற அதிகாரி. ஜோசப் was a famous ruler. எகிப்தை எவ்வளோ பேர் ஆண்டாங்க, ஆனா யோசேப்ப மாதிரி ஒரு ஆவியில நிரம்பின ஒரு அதிகாரிய எகிப்து கண்டதில்லை, பார்வோன் கண்டதில்லை. அவன் ஒரு வரம் பெற்ற அதிகாரி, அனாயிண்டட் ரூலர். யோசேப்பனுடைய செய்திகளில் அடுத்த ஒரு 3ஆம் பகுதி, அவன் ஒரு அபிஷேகிக்கப்பட்ட ஞானமுள்ள வெளிப்பாடு வரங்களை கொண்ட ஒரு அதிகாரியாய் எப்படியெல்லாம் அரசாங்கத்தை நடத்தினான், நாட்டை வழிநடத்தினான், பார்வோனுக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தான் என்பதை சொல்லுகிறது. நம்பர் 4 யோசேப்பு புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவுக்கு அடையாளம், முன்னடையாளம். Joseph was a type of Christ. நம்பர் 5 யோசேப்பு 17 வயது வரை தகப்பன் வீட்டில் இருந்தவன். இதில் யோசேப்பு 8 வருடங்கள் ஆரானில் கழித்து விட்டான். மீதம் இருக்கிற 9 வருடங்கள் தன் தகப்பன் கானானுக்கு வந்த பொழுது தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கும்படி தகப்பனோடு சேர்ந்து வாழ்ந்தவனாய் இருந்தவனாய் 9 வருடங்களை கழித்தான் கானானிலே. யோசேப்பு விற்கப்பட்ட பிறகு, அதாவது 17 வயதிலே அவன் வியாபாரிகளுக்கு விற்கப்பட்ட பிறகு 13 வருடங்கள் எகிப்திலே அடிமையாய் இருந்தான். யோசேப்பு நம்பர் 7 யோசேப்பு 30 வயதிலே அதிகாரியானான். 80 வருடங்கள் அவன் எகிப்தின் அதிகாரியாய் இருந்தான். ஆக இந்த 7 குறிப்புகளும் யோசேப்பை குறித்து ஆரம்ப செய்திகள். இனிமேல் படிக்க படிக்க உள்ளே இருக்கிற செய்திகளை பார்க்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம். இந்த 37ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். நம்பர் 1 பகுதி 1 யோசேப்பு தன் தகப்பனால் நேசிக்கப்பட்டான். ஆதியாகமம்
37 1 முதல் 5. நம்பர் 2, யோசேப்பு தன் சொப்பனங்களால் பகைக்கப்பட்டான். ஆதியாகமம் 37 6 முதல் 11. நம்பர் 3, பகுதி 3, யோசேப்பு தன் சகோதரர்களால் குழியில் போடப்பட்டான். ஆதியாகமம் 37 12 முதல் 27. பகுதி 4, யோசேப்பு வர்த்தகரிடத்தில் விற்கப்பட்டான். ஆதியாகமம் 37 28 முதல் 36. ஆக இந்த அதிகாரத்தை இப்படி 4 பகுதிகளாக பிரித்து அதில் உள்ள இருக்கிற செய்திகளை நாம் வரிசையாக பார்க்கலாம். பகுதி 1, யோசேப்பு தன் தகப்பனால் நேசிக்கப்பட்டான். வாசிப்போம். 37ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை. யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லோரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லோரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அவன் ஆடுகளையும் மேய்ச்சான். அதுக்கு பிறகு அந்த சகோதரருடைய துன்மார்க்கத்தை தகப்பனிடத்திலையும் சொல்லி வந்தான். இப்போ இது மற்றவங்களுக்கும் அவனுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை சொல்லுது. யோசேப்பு தன் சகோதரரின் தவறுகளை தன் அப்பாவிடத்துல உரைத்து வந்தான். இது மட்டும் இல்ல, இதனால அவன் தன் தகப்பனுடைய பாசத்தையும் பெற்றான். யாக்கோபு யோசேப்பை நேசித்ததுக்கு சில காரணங்கள் உண்டு. அந்த காரணங்களில் முக்கிய காரணம் என்று பார்த்தால், முதலாவது, அவன் தாய் இல்லாத மகன். எந்த தாய் தன் தகப்பன் அநேக வருடங்கள் நேசித்தாரோ அந்த தாயை யோசேப்பு இழந்தவன். அது மட்டுமல்ல, தனது தாய்க்கு நீண்ட நாட்கள் பிள்ளை பேரே இல்லாமல் இருந்த போது தேவன் அதிக வருஷங்கள் கழித்து அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தாரே, அப்படி பிறந்த பிள்ளைதான் யோசேப்பு. அந்த யோசேப்பை யாக்கோபு நேசிப்பதற்காக சரியான காரணம் இருக்கிறது. இது இரத்த சம்பந்தப்படியான காரணமும் ஒன்று. இன்னொன்று, யோசேப்பை தன் தகப்பன் நேசித்ததற்கான காரணம், அவன் தன் சகோதரரோட கூட ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் தன் சகோதரர் செய்த தவறுகளுக்கு உட்படாதவன். தன் சகோதரருடைய குற்றங்களில் அவனுக்கு பங்கு இல்லை. அதனால சகோதரர்கள் செய்த தவறுகளை தன் தகப்பனிடத்துல சொன்னான் அப்படின்னு சொல்லல, சொல்லி வருவான் அப்படின்னு சொல்லுது. அப்ப இது அடிக்கடி நடக்கிற ஒரு காரியம். இதுல இருந்து என்ன தெரியுது? ஏன் யாக்கோபு யோசேப்பை நேசிச்சார் அப்படின்னா, அடுத்த ஒரு காரணம், யோசேப்பு தன் மற்ற சகோதரர்களை போல தவறு செய்யாத பையன். இளமையிலேயே அவன் ஒரு தேவ பயமோ அல்லது பாவத்தை வெறுக்கிற வாலிபனாகவோ இருந்திருக்கிறான். ஆரம்பமே ஏதோ ஒண்ணு பெருசா அவனிடத்துல வரல. ஆனா அவனுடைய இயல்பு சுபாவமே தன் சகோதரருடைய குற்றங்களில் அவன் பங்கேற்காம தூரவே இருந்தான். ஆனா அதை மறைக்கல. அவங்க அப்பா கிட்ட சொன்னான். வீட்டுல பிள்ளைங்க செய்யற தப்புகளை சில பிள்ளைங்க மறைக்கிறது உண்டு. அது வழக்கமா சில வீடுகள்ல உண்டு.
அண்ணன் செஞ்சான் ஒரு தப்புனா தம்பி மறைக்கிறது உண்டு. அக்கா ஒரு தப்பு செய்யறா அப்படின்னா தம்பி மறைக்கிறது உண்டு. அல்லது தம்பி செய்யறான் அப்படின்னா அண்ணனோ அக்காவோ மறைக்கிறது உண்டு. இன்னும் சில இடங்கள்ல ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறதும் உண்டு. வா ரெண்டு பேரும் போலாம், ரெண்டு பேரும் காசு எடுப்போம், ரெண்டு பேரும் பாதி பாதி பங்கிட்டுக்குவோம், ரெண்டு பேரும் போவோம், ரெண்டு பேரும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்ல போறவங்களும் உண்டு. இப்படி எல்லாம் செய்யற ஒரு குடும்ப இயல்புல, வாலிபர்களுடைய பழக்கத்துல, வழக்கமா வர இயல்பான தவறுகளில யோசேப்பு வித்தியாசப்பட்டிருந்தான். ஆரம்பத்திலிருந்தே தேவன் யோசேப்பின் மேல ஒரு தனி கவனம் வைப்பதற்கு காரணம் இங்கிருந்து தான் துவங்குறது. தேவன் யோசேப்பின் மேல கவனம் வைக்க காரணமே இங்கிருந்து தான் துவங்குகிறது. யாக்கோபு தன் மகனை அதிகம் நேசிப்பதற்கான காரணமும் இங்கேதான் இருக்கிறது. ஆக யாருடைய குற்றங்களிலும் தவறுகளிலும் பாவங்களிலும் அவன் கலந்து போகாத ஒரு தனியாளா இருந்தான். தனியா மட்டும் இல்ல, தன் தகப்பனிடத்துல போய் சொல்றவனாவும் இருந்தான், மறைக்கல. ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படிதான் இருப்பான். ஒரு நல்ல பிரதர், சகோதரன் அப்படிதான் இருப்பான். நீ தப்பு செஞ்சனா உன் தப்புக்கு உடன்படாதவன் தான் உன்னுடைய நல்ல சகோதரன், நல்ல நண்பன். நீ தப்பு செய்யறப்ப நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்றவன் தான் உண்மையான சிநேகிதன். உங்கள எத்தனை பேரு அப்படிப்பட்ட உண்மையான நண்பர்களை வச்சிருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. என் கூட இருக்கிற நண்பன் நான் தப்பு செஞ்சா என்னை சுட்டி காட்டி கேட்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் எத்தனை பேர்? என் கூட இருக்கிறவன் நான் தப்பு செஞ்சா அவன் எப்பவுமே கேட்பான் அப்படின்னு. ஆனா பொதுவா என்ன நடக்குதுன்னா, நம்ம தப்பு செஞ்சா நம்மளை சுட்டி காட்டுறவங்களை நம்ம விரும்புறது இல்ல. நம்ம தப்பு செய்யறப்ப நம்மளை சுட்டி திருத்துறவங்களை நம்ம நேசிக்கிறது இல்ல, விரும்புறது இல்ல, அவங்களோட அதிகமா பழகிறதும் கூட கிடையாது. எந்த மனுஷன் தவறு செய்கிறானோ அவன் தான் தவறுகளோட சேர்ந்து இணைந்து நடப்பான். எந்த மனுஷி தவறுகளை விரும்புகிறாளோ அந்த மனுஷி தான் தவறுகளோட சேர்ந்து தவறுகளோட நடப்பாள். தவறு செய்யாதவன் தான் அதுல இருந்து பிரிஞ்சு தனித்திருப்பான். தவறு செய்யாதவன் அவர்களோடு இருந்தாலும் அவர்கள் தவறுக்கு உடன்படாதவன். தான் உடன்படாதவன் என்பதை எப்படி யோசேப்பு நிரூபிச்சான் தெரியுமா? போய் அவங்க அப்பா கிட்ட சொன்னதுனாலதான் அவங்க அப்பாவுக்கு தெரியும், இவன் செய்யல, இவன் அதுல பங்கு இல்ல, இவன் அதுல சேரல, என் பையன் யோசேப்பு இப்படிப்பட்ட தவறுகள் செய்யாதவன், அவங்க செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை யாக்கோபுக்கு யோசேப்பின் மேல வந்தது. இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்திலேயே யோசேப்பை குறிச்சு யோசிக்க வைக்குது. எப்படிடா அவன் அவங்க அப்பா கூட இருக்கிறான், அவங்க அண்ணனுங்க கூடவும் இருக்கிறான், அண்ணனுங்களோட ஆடுகளை மேய்க்கிறான், அப்பா கிட்ட வந்து சொல்றான், அப்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா உண்மையிலே யோசேப்பு இயற்கையாவே அவன் பாவங்களுக்கு விலகுகிறவனாவே இருந்தான், தவறுகளுக்கு விலகுகிறவனாவே இருந்தான், யாரோடும் சேரல. இதுதான் தேவன் கூட அவனை கவனிப்பதற்கான ஆரம்பமா இருந்துச்சு. யாக்கோபுக்கு இத்தனை பிள்ளைங்க இருந்தாங்களே, ஏன் யோசேப்பின் மீது மட்டும் தேவனுடைய கவனம் வரணும்? அப்போ யோசேப்பு அந்த சின்ன வயதுல 17 வயசுக்கு முன்னாடியே அவன் அந்த இளமையிலேயே அந்த பழக்கம் உள்ளவனா இருக்கிறான். இளமையிலேயே யோசித்து பாருங்க. சில இடங்கள்ல பெற்றோருங்க வந்து ஜப குறிப்புக்காக அவங்க பிள்ளைங்களை குறிச்சு சொல்லுவாங்க. அப்போ சில தாய்மாருங்க சொன்னதை கேட்டுக்கிறேன். பிரதர் அவனுக்கு 8 வயசு தான், அவனுக்கு 9 வயசு கூட ஆகல, அது கூட அவன் வந்து அவன் பார்க்கிற படங்களே எனக்கு பிடிக்கல, அவன் வீட்டுல காசு எடுக்கிறான்,
அவன் 9 வயசுலயே காசை எடுத்து திருட்டுத்தனமா செலவழிக்கிறான், திருடுறான், அப்பா பாக்கெட்ல இருந்து காசை எடுக்கிறான், அவன் பொய் சொல்றான், அவன் ஸ்கூலுக்கு போறேன்னு கட் அடிச்சுட்டு சினிமா தியேட்டருக்கு போனான் அப்படின்னு சொல்றவங்க அப்ப சேர்த்து சொல்றாங்க. அவன் இந்த 8 வயசுல பிரதர், 9 வயசுல, அந்த 8, 9, 10 வயசுலயே இப்படி பசங்க செய்வாங்க. ஆனால் அதே வயசுல யோசேப்பு வித்தியாசமா தான் இருந்தான், வேறுபட்டு இருந்தான், தவறுகளோட சேரல. முக்கியமா தன்னோடு கூட இருந்தவங்க தவறு செஞ்சப்ப தன் தகப்பனார் இடத்துல போய் சொன்னான். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் சொல்றேன், உங்க கூட பிறந்தவங்க தவறு செய்யறப்ப அதை உங்க பெற்றோருக்கு மறைக்கிற பிள்ளையா நீங்க இருந்தால் நீங்களும் அந்த தவறுக்கு உத்தரவாளி, உடந்த. அது உங்க அண்ணனா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தங்கையா இருக்கலாம், அக்காலா இருக்கலாம், உங்க கூட ஃபேமிலி பிரதர்ஸா இருக்கலாம், இன்லாஸா இருக்கலாம். உங்க கூட இருக்கிறவங்க தவறு செய்யும் பொழுது அந்த தவறை நீங்க வீட்டுக்கு சொல்லாம மறைச்சிங்கன்னா, அந்த தவறை நீங்க பெற்றோருக்கு சொல்லாம மறைச்சிங்கன்னா நீங்களும் அந்த தவறுக்கு உடந்த, நீங்களும் தெரிஞ்சு ஏதோ ஒரு வகையில உதவி செய்றீங்க அப்படின்னு தான் பொருள். ஏன், நாளைக்கு அந்த காரியம் முத்தி வரப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எனக்கு முதல்ல தெரியும் ஆனா நான் உங்ககிட்ட சொல்லல அப்படின்னு சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. காரியம் முத்தி வரப்ப, பாவம் முத்தி வரப்ப, அந்த துர்ச்செய்திகள் முத்தி வரப்ப, பெருசா வெடிக்கிறப்ப அப்ப சொல்றோம், எனக்கு முதல்ல தெரியும் ஆனா நான் உங்ககிட்ட சொல்லல, எனக்கு முதல்ல தெரியும் நான் உங்களுக்கு சொல்லாத இருந்தேன், எனக்கு முதல்ல தெரியும் நீங்க கோபப்படுவீங்கன்னு நான் சொல்லல அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப பேரு. ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தா ஆரம்பத்திலேயே அவைகள் வளராதபடிக்கு தடுப்பு சுவர்கள் எழுப்ப இருக்க முடியும். அப்போ ஒரு விசுவாசி பிறர்களுடைய குற்றங்கள்ல பாவங்கள்ல கலக்கல, அதே நேரத்துல மறைக்கல, சொல்லிட்டான். அவனுடைய அப்பா அவனை நேசிச்சதுக்கு இதுவும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் தன் தகப்பனின் பாசத்தை பெற்றவனா இருந்தான். 3ஆம் வசனத்தை கவனிங்க, 37. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லோரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். பாருங்க, அவங்க அப்பா அவனை நேசிச்சாரு. நேசிச்சதுக்கான காரணத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அவனுக்கு அங்கிய செஞ்சு கொடுத்தாராம். பல வருண அங்கிய செய்து கொடுத்தார். நேசத்தினுடைய வெளிப்பாடு யோசேப்ப தனியா அவனை கவனிக்கும்படி வச்சது. யோசேப்பின் மேல இது இயற்கை. எந்த ஒரு தகப்பனும் தன் தகப்பனுக்கு பிரியமா மகன் இருந்தா, தவறுகள்ல கலவாத நேர்மையா இருந்தா, அன்புள்ளவனா தாழ்மை உள்ளவனா அப்பா அம்மாவை நேசிக்கிறவனா இருந்தா பெற்றோர் அவனை அதிகமா நேசிப்பது உண்டு. இன்னொன்னு, ஏன் யாக்கோபு மற்ற பிள்ளைங்களை விட இவனை அதிகமா நேசிச்சு சிறப்பா இவனுக்கு உடுத்தினாருன்னா, மற்ற பிள்ளைங்க இவனை விட பெரியவங்க, மற்ற குமாரருங்க வளர்ந்தவனுங்க, சண்டை போடக்கூடியவனுங்க, துர்குணத்துல நிறைஞ்சவனுங்க. எப்படி, அவங்க சிஸ்டரு தீனால் நிமித்தம் பிரச்சனை வந்தபோது கத்தியை எடுத்தது இந்த அண்ணனுங்க, சண்டைக்கு போனது இந்த அண்ணனுங்க, ஊர் முழுசும் இருந்த எல்லா ஆண்களையும் வெட்டி போட்டது இந்த அண்ணனுங்க. கடைசியில அவங்க அப்பா சொன்னாரு, என் பேரையே கெடுத்துட்டீங்க, என் வாசனையே கெடுத்தீங்க அப்படின்னு சொல்றாரு. கவனியுங்கள், பகுதி 2ல ஒரு சொப்பனத்தால நடந்தவைகளை சொல்லுது. நம்பர் 1, யோசேப்பு சொப்பனம் கண்டான். முதல் சொப்பனம் அவன் அரிக்கட்டுகள் சம்பந்தப்பட்ட சொப்பனம். அதை 7ஆம் வசனம் சொல்லுது, நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள்
என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். இது அவன் கண்ட சொப்பனம், முதல் சொப்பனம். இரண்டாவது சொப்பனம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. 9ஆம் வசனம், அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். ஆக இந்த 2 சொப்பனங்களும் அர்த்தம் உள்ளவ, உண்மையா பின் நாட்கள்ல நடக்க போறவ. இது அவனுக்கு பெரிய ஆதாரமா இருந்துச்சு. தரிசனம் தான் ஒரு மனுஷனுக்கு ஆதாரம். தரிசனம் தான். என்ன தரிசனம்? தேவன் உன் வாழ்க்கையில வச்சு இருக்கிறத முதல்லயே உனக்கு சொல்லுவாரு. ஆனா உதாரணமா சொல்லுவாரு, எல்லாத்தையும் சொல்ல மாட்டாரு. எங்கேயோ ஒரு இடம் உன்னை குறிச்சு அவர் சொல்லணும்னா, சொல்லக்கூடுற அந்த காரணங்கள் தேவன் உனக்கு சொல்றப்ப புரியாத இருக்கலாம், பேசுறப்ப புரியாத இருக்கலாம், அல்லது உனக்கு காட்சிகளை காட்டுறப்ப கூட உனக்கு விளங்காத இருக்கலாம். ஆனால் எப்போ அது ஊர்ஜிதப்படும், எப்போ உனக்கு ஆதாரமா அதை நீ பிடிக்க முடியும்? இப்ப பாருங்க, ரொம்ப பேர் சொப்பனம் காண்றோம். நம்ம சொப்பனம் எல்லாம் சொன்னா அது ஒண்ணு காலையில எழுந்து மறந்துடுவோம். அப்புறம் யோசிச்சு பார்ப்போம் என்ன சொப்பனம் கண்டான்னு. அதிகபட்சம் நம்ம சொப்பனம் கண்டா பாம்பு, அப்புறம் மிருகம், அப்புறம் வீட்டுக்குள்ள புலி. அப்புறம் நம்ம சொப்பனம் எதுக்குமே உதவல. ரொம்ப சொப்பனம் நமக்கு எதிராவே இருக்குது. நம்ம பயமுறுத்துறது, நமக்கு கெட்ட சொப்பனம், சாவு சொப்பனம், ரத்த சொப்பனம். ஆனா அந்த சொப்பனங்கள் ஒண்ணு கூட பழிச்ச மாதிரி எனக்கு தெரியல. நீங்க கண்ட சொப்பனங்கள் நீங்க சொல்றப்போ பயங்கரமா இருந்துச்சு, ஆனா அது பழிக்கவே இல்லை. பெரும்பான்மையான சொப்பனங்கள் தொல்லையின் திரட்சி, அதையே யோசித்துன்னு, அது ராத்திரில வரும். பகலுக்கெல்லாம் யோசிக்கிறீங்க நம்ம செத்துருவோமோ, நம்ம செத்துருவோமோனா ராத்திரி செத்துற மாதிரி கனவு. அப்போ ஆணித்தரமான சொப்பனங்களை நம்மளால பார்க்க முடியல. இந்த நாட்கள்லாம் சொப்பனக்காரர்களே இல்லை, சொப்பனக்காரர்கள் இல்ல. கல்வி அறிவு இல்லாத அந்த நாட்கள்லயே அந்த பாட்டி சொப்பனம் கண்டு சொன்னா அது பழிச்சுது. 2 தலைமுறைக்கு முன்னாடி உங்க பாட்டி சொன்ன சொப்பனம் பழிச்சுதே. நீங்க காண்ற சொப்பனம் நம்ம காண்ற சொப்பனம் ஒன்னும் பழிக்கலையே. இதுல கூட ஜபம் பண்ணிட்டு கூட படுப்போம், ஆண்டவரே ராத்திரிக்கு நல்ல சொப்பனம் வரணும் அப்படின்னு. அப்ப கூட வரது கிடையாது. தரிசனங்களை எப்படி ஊர்ஜிதப்படுத்தலாம் அப்படின்னா, தேவன் உனக்கு ஒரு சொப்பனம், உனக்கு ஒரு தரிசனம் வச்சிருந்தா எப்பவுமே 2 கொடுப்பாரு. அதாவது எப்பவுமே ஒரே வகையில 2 வகையான சொப்பனங்கள் உங்களுக்கு வந்தா அது கர்த்தர் உங்களுக்கு உறுதிப்படுத்துவது நிச்சயம். இந்த ஒரு சொப்பனங்களை வச்சு பேசக்கூடாது. நீங்க பார்க்கிற சொப்பனங்கள்லாம் எப்போ ஒரு நாளைக்கு வரும், அப்புறம் வரது கிடையாது, ஒன் டே. பட் எது தேவன் கொடுக்கிற சொப்பனம் எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, கடவுள் கொடுக்கிற சொப்பனம் ஃபியூச்சர் சம்பந்தப்பட்டதா இருக்கும், அல்லது உங்களுக்கு நடக்க போறதா இருக்கும். அது ஒன்னா இருக்காது, எப்பவுமே 2ஆ இருக்கும். கன்ஃபார்ம் பண்றதுக்காகவே இன்னொன்னும் இருக்கும். தேவன் பேசுறது 2 முறை பேசுவாரு, 2 முறை தரிசனம் காட்டுறாரு. அப்புறம் பேதுருக்கு 2 முறை வந்துச்சு. இயேசு அனுப்புறப்ப 2 பேரை அனுப்புறாரு. எப்பவுமே கடவுள் உங்களுக்கு பேசுறப்ப முதல் தடவை உங்களுக்கு பேசுறது டவுட்டா இருக்குமானால், திரும்பவும் அவர் உங்களிடத்துல பேசி கன்ஃபார்ம் பண்ணுவாரானால் அதுதான் கர்த்தர் பேசினதுன்றத நீங்க எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஒரு சொப்பனம், பகல் சொப்பனம், சின்ன சொப்பனம், பெரிய சொப்பனம், சண்டை சொப்பனம், இதெல்லாம் டூப்பு. அந்த சொப்பனத்தை நம்பவும் வேண்டாம்,
அதை போய் நீங்க 4 பேர்கிட்ட சொல்லி அதை பெருசா பில்டப் பண்ண வேணாம். அது ஒண்ணுத்துக்கு உதவாது. தெய்வம் உங்களோட பேசுறாரு, கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுக்கிறாருன்னா நீங்க நேத்து பார்த்த மாதிரியே சேம் மீனிங்ல இன்னொன்னு பார்க்க முடியும். இதுதான் யோசேப்புக்கு வந்துச்சு. யோசேப்புக்கு தேவன் டபுள் கன்ஃபார்ம். முதல்ல பேசுறாரு, அடுத்தது அதே மாதிரி பேசி கன்ஃபார்ம் பண்றாரு. எப்பவுமே கடவுள் உங்களோட பேசுறத டபுள் கன்ஃபர்மேஷனை கேட்கணும். கிதியோன் ஆண்டவர் இடத்துல கேட்கும் பொழுது கூட அந்த தோல் பனி இத 2 தடவை கேட்டாரு. அப்போ இது நேச்சர், இயற்கை. குழப்பம் வரும். கடவுள் பேசினாரா இல்லையா தெரியல, ஐயோ யார் பேசுறது தெரியல, அப்படி குழம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தர் தான் உங்ககிட்ட பேசினாருன்னா உனக்கு 2 தடவை கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணுவாரு. ஏன் அல்லேலூயா சொல்லல தெரியுமா? இது வரைக்கும் அந்த மாதிரி வந்ததே கிடையாது. அப்போ இந்த சிங்கிள் சொப்பனவங்க எல்லாம் இனி கணக்குல சேர்க்காதீங்க. அந்த மாதிரி சொப்பனம் வந்தா பயப்படாதீங்க. யோசேப்பு சொப்பனம் கண்டான், அந்த சொப்பனத்தினால எதிர்ப்பை கண்டான். எதிர்ப்பு இந்த சொப்பனம் வர்றதுக்கு முன்னாடியே வந்துச்சு. எப்படியெல்லாம் யோசேப்பு ஆரம்ப நாட்கள்ல இருந்து எதிர்ப்பை கண்டான்னு சொல்லுவோம், கவனிக்கலாம். பாருங்க, வேதம் சொல்லுது. நம்பர் 1, சகோதரரின் தவறுகளை சொன்னதால பகை வந்தது. 37:2, ஆதியாகமம் 37:2. நம்பர் 2, தகப்பன் இவனை அதிகமாய் நேசித்ததால் பகை வந்தது. 37:3. நம்பர் 3, யாக்கோபு தன் குமாரர் எல்லாரிலும் யோசேப்பை அதிகமாய் நேசித்ததால் பகை வந்தது. 37:4. நம்பர் 4, யாக்கோபு தந்த பல வருண அங்கியினால் பகை வந்தது. 37:3. நம்பர் 5, சகோதரர்களிடத்துல பட்சமாய் பேசாததினால் அவனை பகைத்தார்கள். சகோதரரிடம் பட்சமா பேசாததுனால அவனை பகைச்சாங்க. 37:4. நம்பர் 6, அவன் சொப்பனம் கண்டு அறிவித்ததால் அவனை பகைச்சாங்க. 37:5. நம்பர் 7, அவன் சொப்பனம் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 37:8. நம்பர் 8, அவன் தகப்பனாரும் இவன் சொப்பனத்தால யோசேப்பை கடிந்து கொண்டார். ஆதியாகமம் 37:10. நம்பர் 9, 37:11, அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். நம்பர் 10, முடிவுல அவனை கொலை செய்யும்படி சதி செய்தார்கள். 37:18. அப்போ இந்த எதிர்ப்பு ஒரு நாள் எதிர்ப்பு இல்லை, இந்த பகை ஒரு நாள் பகை இல்லை, ஒரு விஷயத்தினால இந்த பகை வரல. யோசேப்ப மற்ற எல்லா சகோதரரும் சேர்ந்து பகைக்கிற அளவுக்கு நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. ஒரு காரணத்தால இல்லை. ஒரு பக்கம் அன்பு, அதிகமான அன்பு, கொடுத்த ஆடை, அவன் கண்ட சொப்பனம், அவன் பட்சமா பேசாத காரணம், அந்த சொப்பனத்துல வந்த அர்த்தம், அப்ப இதெல்லாம் வரிசையா அவனை பகைக்க காரணமாயிடுச்சு. அவன் தப்ப போய் கேட்டதுனால அவங்க சகோதரன் பகைமைய உள்ள வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அவங்ககிட்ட பேசுற மாதிரியோ நல்ல எண்ணத்துல உறவாடுற மாதிரியோ அவங்க வரவே இல்லை. அப்ப ஒன் ஆஃப்டர் ஒன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. யோசேப்ப பகைக்கிறதுக்கான காரணம், எதிர்க்கிறதுக்கான காரணம் எல்லாமே ஒரு நாள் காரணம் இல்லை, ஒரே ஒரு காரணம் இல்லை. அதுல அன்பு ஒரு பகுதி, பொருள் ஒரு பகுதி, பாசம் ஒரு பகுதி, அவன் சொன்ன செய்திகள், அவங்க சகோதரர் செய்த தவறுகளை போய் சொன்ன செய்திகள் ஒரு பகுதி, எல்லாவற்றுக்கும் மேல அவன் கண்ட சொப்பனமும் ஒரு பகுதி. இதோட கூட அவனை பகைக்கிறதுக்கு காரணம் யோசேப்பு
தான் கண்ட சொப்பனங்களில ரொம்ப தன்னை குறிச்சு அதிகமா பேசினான். தன்னை குறிச்சு அதிகமா பேசினான். எந்த ஒரு வாலிபம் ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். வரங்கள் கிரியை செய்யறப்ப, தன்னை தான் அப்பா எல்லாரை விட நேசிக்கிறாருன்னு நினைக்கிறப்ப, வீட்டுல நான் தான் பெஸ்ட், எனக்கு தான் பெஸ்ட் ட்ரெஸ் எங்க அப்பா கொடுக்கிறாருன்னு நினைக்கிறப்ப, மற்றவெல்லாம் தப்பு செய்யறான், துன்மார்க்கமா இருக்கிறான், நான் செய்யலன்னு நினைக்கிறப்ப, தன்னை குறிச்சு அதிகமா எண்ண வேண்டிய எண்ணம் இயற்கையா வந்துடும். அதிலும் சின்ன பசங்களுக்கு அதிகமா வரும். இதுதான் யோசேப்புக்கு வந்துச்சு பாருங்க. அவன் சொப்பனத்தின் நிமித்தமும், 8ஆம் வசனம், அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமா பகைச்சாங்க. இவன் கொஞ்சம் அதிகமா பூஸ்டப் பண்ணி பேசினான், நம்ம தான் அப்படின்னு. இந்த செய்தி இங்க இல்ல, வேதத்துல 37ஆம் அதிகாரத்துல இல்ல, வெளி குறிப்புகள்ல படிச்சா யோசேப்பு கொஞ்சம் அவன் அந்த சந்தோஷத்துல எல்லாருக்கும் முன்னால அதிகமாவே பேசி தன்னை உயர்த்தி தான் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்திலையும் பேசி இருக்கிறான். இதெல்லாம் நடக்கிறது இயற்கைதான். அந்த வயசுல அந்த பையனுக்கு அப்படிதான் பேச முடியும், மெச்சூரிட்டி இல்லாத காலம் வயசு. சோ பகைக்கிறதுக்கு இவையெல்லாம் ஒரு காரணமா இருந்தது. பகுதி 3, யோசேப்பு தன் சகோதரர்களால் குழியில் போடப்பட்டான். ஆதியாகமம் 37:12 முதல் 27. பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எப்ரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு, அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டுவிடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்து கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியாய் இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். ஓகே, 3வது பகுதி மிக முக்கியமான பகுதி இந்த அதிகாரத்துல, ஆனா கஷ்டமான பகுதி. 3வது பகுதி சொல்லுது, அவன் சகோதரர் யோசேப்புக்கு என்ன பண்ணாங்க. யாக்கோபுடைய மந்தைகளை மேய்க்கிறதுக்காக யாக்கோபின் குமாரருங்க வழக்கமா வெளியே போவாங்க.
ஆனா அன்னைக்கு அவங்க வரல, வெளியே போய் வீட்டுக்கு வரணும். தினந்தோறும் போனவங்க அன்னைக்கு வரல. அவங்க அப்பாவுக்கு செய்தி தெரியல. மறுநாள் ஆச்சு, செய்தி வரல. அதனால யாக்கோபு என்ன பண்ணாரு, யோசேப்பை அழைச்சு, நீ வந்து உன் சகோதரர்களுடைய செய்தி ஒன்னும் வரல, அவங்க வீட்டுக்கே வரல, நேத்தும் வரல, இன்னைக்கும் வரல, நீ போய் அவங்க எங்க இருக்கிறாங்க, சுக செய்தி என்ன விசாரிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு. இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய இன்னொரு வார்த்தை, யாக்கோபு யோசேப்பை அழைச்சப்ப யோசேப்புடைய பதில் ரொம்ப முக்கியமான பதில். பாருங்க, ஒரே வார்த்தையில யோசேப்பு சொல்ற பதில். 13, அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்து அனுப்ப போகிறேன், வா என்றான். ஒன் வேர்டு, வா. அவன் இதோ போகிறேன் என்றான். ஒன் வேர்டு. பாருங்க, அந்த சகோதரரை பார்க்கறதுக்கு யோசேப்பு தயங்கவே இல்லை, தயங்கல, யோசிக்கல. அவங்கள இவன் வெறுத்த மாதிரி இல்லை, ஆனா அவங்க தான் இவனை அதிகமா வெறுத்தாங்க, பகைச்சாங்க, குற்றம் கண்டுபிடிச்சாங்க. நீ எங்களை ஆள போறியோ அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ வா அப்படின்னு அப்பா போன்னு சொன்னதுமே, இதோ போறேன் அப்படின்னு சொன்னது. இதுல இருந்து என்ன தெரியுது, யோசேப்பு தன்னுடைய சகோதரர் மேல பகை இல்லாதவன், எந்த கோபமும் அவனுக்கு இல்ல, அவன் எப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்கிறான். இது அவனுடைய அப்பாவுக்கு அவன் கொடுக்கிற கனம், அவருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல், அவங்க சகோதரர் என்ன செஞ்சாலும் அவங்கள போய் பார்த்து அவங்கள நேசிச்சு அவங்கள விசாரிச்சுட்டு வரணுன்ற எண்ணம் இருதயத்துல இருந்துச்சு. இந்த இடத்துல நம்மளை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், சீரியஸா வச்சு பார்க்கணும். சீரியஸா, நம்ம சகோதரன் ஒருவன் நம்மளை பகைக்கிறான், நம்ம எந்த தப்பு பண்ணல, ஆனா பண்ணது அவன் தான். நம்ம சகோதரன் சகோதரி நம்மளை பகைக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப, தப்பே செய்யாத நீங்க நானு அவங்கள போய் பார்க்கணுன்ற நேரம் வரப்ப போமா அப்படின்றது தான் கேள்வி. ரொம்ப ஈஸியா இருக்கும் இது, ஆனா இத டெஸ்டுக்கு போட்டு யோசிக்கணும். நம்மளால போக முடியுமா? பகைச்சாங்க, திட்டினாங்க, கேள்வி கேட்டாங்க, எதிர்ச்சாங்க, பேசல, இன்னும் அதிகமா பகைச்சாங்க, விரோதம் பாராட்டினாங்க, பொறாம கொண்டாங்க, எல்லாம் ஓப்பனா தெரியுது. ஆனா அவங்கள போய் நம்ம பார்ப்போமா அப்படின்னா, இந்த இடம் தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை டெஸ்ட் பண்ற இடம். யோசித்து பாருங்க, நம்ம போவோமா, நம்ம போய் பார்ப்போமா, சாப்பாடு எடுத்துட்டு போவோமா, சுக செய்தியை விசாரிப்போமா? எல்லாரும் பேசிட்டாங்க, ஒரு வார்த்தை சொன்னா நம்ம அவங்க முகம் பார்க்க மாட்டோம். ஒரு வார்த்தை சொன்னா, ஒரு வார்த்தை சொல்லிட்டு திரும்பவும் அவங்கள பார்க்கறதுக்கு நம்ம 1000 முறை யோசிக்கிறோம். அவங்க அப்படி சொல்லிட்டாங்கல்ல, அவங்கள அப்படி சொல்லிட்டோம்ல, அவங்கள அப்படி சொல்லிட்டாங்களே, எப்படி அவங்க வீட்டுக்கு போவேன், அப்படி சொல்லிட்டாங்களே எப்படி நான் அவங்க கிட்ட பேசுவேன் அப்படின்னு. யோசேப்பை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் மாம்சத்தின் படியா நடக்கிற அவிசுவாசிங்க போல. யோசேப்பு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரியவன் போல. இப்போ இந்த ஆவிக்குரியவன், இந்த ஆவிக்குரியவங்களா இல்லாத தன் சகோதரரை அப்ரோச் பண்ற விதத்தை பாருங்க. அவன் தான் ஸ்டெப் எடுக்கிறான். அந்த திட்டினவங்கள, கோபப்பட்டவங்கள, பகைச்சவங்கள, எதிர்ச்சவங்கள, விரோதிச்சவங்கள இவன் தான் பார்க்க போறான். இதுதான் அவிசுவாசிகளை விசுவாசிகள் மாற்றுகிற முதல் ஸ்டெப். வெறும் டிராக்ஸால எல்லாம் மாறிட மாட்டாங்க, டிராக்ஸால மாறிட மாட்டாங்க. நம்ம ரொம்ப தப்பு கணக்கு போடுறோம். ஊழியனா போய் டிராக்ஸ் கொடுத்துட்டு வந்தா ஜனங்க ரட்சிக்கப்பட்டுறோம்னு இல்ல.
துன்மார்க்கமான ஒரு கூட்டத்தை நீதியுள்ள ஒருத்தர், பரிசுத்தமான ஒருத்தர், உத்தமமான ஒருத்தர், விசுவாசமான ஒருத்தர் பார்க்க போறதுன்றது கஷ்டமான வேலை. நல்லவங்கன்னா பார்ப்போம், கெட்டவங்களை போய் எப்படி பார்ப்போம்? திட்டாதவங்கள பார்ப்போம், திட்டினவங்கள போய் எப்படி பார்ப்போம்? மனசு நோக பேசாதவங்கள போய் பார்ப்போம், மனசு நொந்து பேசுறவங்கள போய் எப்படி பார்ப்போம்? எந்த மனுஷனுமே இதை யோசிப்பான். ஆனா மாம்சத்துல யோசிக்கும் பொழுது அப்படிதான் நினைப்போம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய வழியில சிந்திக்கிறவன், நிதானிக்கிறவன். அததான் புதிய ஏற்பாடு சொல்லுது. ஆவிக்குரியவன் சகலவற்றையும் நிதானிக்கிறான். எப்படி? ஆவிக்குரியவன் மாம்சத்துக்குரிய வழிக்கு எதிரா நடக்கிறவன். அப்பத்திலிருந்து ஆவிக்குரியவங்க ஆவிக்குரிய வழியில தான் நடந்திருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்து, ஞானஸ்தானம், சபை, விசுவாசிகள், ஐக்கியம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. சிங்கிள் பிலீவர். ஒரு சிங்கிள் பிலீவர் எல்லாருக்கும் வழிகாட்டுறான். ஒரு சிங்கிள் பிலீவர் எல்லாருக்கும் நீதியை போதிக்கிறான். ஒரு சிங்கிள் பிலீவர் எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தையை சொல்றான். அப்படிதான் வாழ்ந்தாங்க, அப்படிதான் வாழ்ந்தாங்க. ஆபிரகாமுக்கு கானானுக்கு போன்னு சொன்னார் தேவன். அவன் ஒருத்தன் தான் தேவனுடைய மனுஷன். கானான்ல இருந்தவங்க எல்லாம் துன்மார்க்கர். ஆனால் ஆபிரகாம் கிட்ட தேவன் பேசுறப்ப, பாரு, உன் தலைமுறை இங்க 4 தலைமுறை அடிமையா இருப்பாங்க, அது வரைக்கும் கானான் உன்கிட்ட வராது. 4 தலைமுறைக்கு பிறகு இங்கிருந்து புறப்பட்டு போவாங்க, அவங்க பெரிய தேசமா ஆவாங்க, உன் சந்ததியிலிருந்து ராஜாக்கள் வருவாங்க, நான் இப்பவே கொடுத்துருவேன். ஆனா கானான்ல எமோரியருடைய பாவம் அதிகமா இருக்குது, அதனால இப்ப நான் உனக்கு தேசத்தை கொடுக்கல, வெயிட் பண்ணு, ஆனா நான் அங்க உன்னை வச்சிருக்கிறேன். அந்த துன்மார்க்கமான மக்கள் மத்தியில ஒரு விசுவாசிய தேவன் வைக்கிறாரு. அந்த மக்கள் மனம் மாறுவாங்கன்னு நேரம், வருஷம், காலம் கூட்டி கூட்டி கொடுத்து 400 வருஷம் தேவன் அவங்களுக்கு இரக்கம் காட்டுறாரு. அந்த மனுஷர் திருந்துவதற்காக ஆபிரகாம் அங்க வைக்கிறார். எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஆபிரகாம் வந்ததும் எல்லாரையும் அழிச்சிட்டு தேசத்தை எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்ல எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஒரு யுத்தம் போதுமே. அப்படி செய்யலையே. 400 வருஷம். இந்த எமோரியருடைய அக்கிரமம் ரொம்ப பெருசு. திருந்துவாங்கன்னு பாக்குறேன், வெயிட் பண்றேன், திருந்துவாங்கன்னு பாக்குறேன், வெயிட் பண்றேன், திருந்துவாங்கன்னு பாக்குறேன், நேரம் கொடுக்கறேன். 400 years. அதுக்கு பிறகு அவங்களை அழிச்சிருவாங்க. தேவன் காரணத்தோட தான் ஒரு விசுவாசிய ஒரு இடத்துல வைக்கிறாரு. நீங்க இருக்கிற இடம் உங்களுக்கு கஷ்டமான இடமா இருந்தா, விசுவாசியே, நீ அந்த இடத்தை விட்டு மூவ் பண்ணாத. நீ இருக்கிற இடம் உனக்கு நெருக்கம், இடுக்கம், சங்கடம், ஓடாத. கர்த்தர் உன்னை அங்க ஒரு நோக்கத்துக்காக வச்சிருக்கிறாரு. உன்னை கொண்டு யாரையோ சந்திக்க போறாரு, எதையோ செய்ய போறாரு. நீ ஆகார மாதிரி ஓட பிரயாசப்படாத. எங்க நெருக்கம் இருக்குதோ, அழுத்தம் இருக்குதோ, கஷ்டத்துல இரு, கஷ்டத்துல இரு. தேவன் பார்க்கிறாரு, தேவன் பார்க்கிறாரு. உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உனக்கு விரோதமா பேசினவங்க தான். ஓடிடாத, நில்லு, பேசு, போ, விசாரி. உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை பகைச்சவங்க தான். போயிடாத, வேண்டான்னு சொல்லாத, போ, பாரு, பேசு, அவங்கள விசாரிச்சுட்டு வா. யோசேப்பு, உன்னை சுத்தி இருந்தவங்க, உனக்கு விரோதமா நின்னவங்க, உன்னை வெறுத்தவங்க, பகைச்சவங்க தான். யோசேப்பு, நீ போய் நலம் விசாரி, போ. உன்னை அங்க வச்சதுக்கு காரணமே அவங்க மாற. ஆனா நீ என்ன யோசிக்கிற? இந்த இடம் வேண்டாம், போயிடலாம். இந்த குடும்பம் வேணாம், போயிடலாம். இந்த சபை கூட வேணாம், போயிடலாம் அப்படின்னு சொல்ற. இடுக்கமான இடத்துல கடவுள் உன்னை வைக்கிறப்ப அதை பழகி கொள்ளுகிற மனப்பக்குவம்
உனக்கு வரலன்னா மேன்மையான ஒன்ன நீ இழக்க வேண்டியதா இருக்கும். அது உன்னுடையது, அது உன்னுடையது, உனக்கு வர வேண்டிய மேன்மை. அப்ப பொறுமையாயிரு. அவங்க அப்பா சொன்னாரு, போடா போய் விசாரிச்சுட்டு வானாரு. இதோ போகிறேன் அப்படின்னா. உண்மையே சொல்றேன், அந்த இடத்துல நான் இருந்தாலும் யோசித்திருப்பேன். போகணுமா, பார்க்கணுமா? டாட், நேத்தானே வந்து சண்டை போட்டு போனாங்க, நேத்தானே வந்து என்னை திட்டிட்டு போனாங்க, என்ன அனுப்புறீங்களே? மேக்சிமம் அவாய்ட் பண்ண யோசித்திருப்பேன். மேக்சிமம் அவாய்ட் பண்ண, வெயிட் பண்ணுங்க டாட் வருவாங்க அப்படின்னு. ஆனா யோசேப்பின் இருதயம் வித்தியாசம். இந்த மாதிரி ஆவிக்குரிய பாடங்களை படிக்கிறது தான் இப்படி உட்கார்ந்து நிதானமா படிக்கிறதுக்காக தான் வரோம். ஏன் இந்த ஸ்டடிக்கு வரீங்க தெரியுமா? மடமடமடான்னு நான் பேசிட்டு மடமடமடான்னு 4 குறிப்பு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு போறதுக்கு இல்ல. உட்கார்ந்து நிதானமா திறந்து கிட்ட போய் அந்த வசனத்தை பார்த்து, அவன் வாழ்க்கையை பார்த்து, அவனுடைய வழியை பார்த்து, நம்ம உட்கார்ந்து நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்ன கலர்ல இருக்கிறோம், எவ்வளவு தூரம் இருக்கிறோம், எப்படி வளர்ந்துருக்கிறோம்னு யோசிக்கிறோமே. இந்த நிதானமான ஒரு நேரம் ரொம்ப விசுவாசிகளுக்கு இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பரீட்சை பார்க்கிற நேரங்கள் இல்லை. அதனால தான் அலங்கோலமா இருக்குது, அதனால தான் மாம்ச பிரகாரமா இருக்கிறோம், அதனால தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டுக்கோப்பா இல்லை, ஒழுங்கும் கிரமமா இல்லை, அலைஞ்சு கிடக்குது. ஏன் தெரியுமா? இப்படி உட்கார்ந்து யாருடைய வாழ்க்கையாவது கவனிக்கிற நேரம் இல்லாம பரபரப்பாயிடுச்சு. இந்த இடம் யோசேப்பு எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற பதில் அது. இந்த இடம் போறேன் அப்படின்னா ஒன் வேர்ட் அப்பா சொன்னாரு, ஒன் வேர்ட் பதில சொன்னான், கிளம்பிட்டான், போறான். என்ன நடந்துச்சு? யோசேப்பு தன் சகோதரரை விசாரிக்க சென்றான். 37:12 முதல் 14. நம்பர் 2, யோசேப்பு தன் சகோதரரை கண்டுபிடிக்க அலைந்தான். பாருங்க, சீகேம்ல போய் அவன் தேடுறப்ப அவங்க இல்லை, அவனும் அலைகிறான். 15, அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியே வழி தப்பி திரிகிறதை கண்டு, அதாவது யோசேப்பு வழி தப்பி திரிகிறான், அவனை கண்டு என்ன தேடுகிறாய் என்று கேட்டான். யாரோ ஒருத்தன், யோசேப்பு வழி தப்பி அலைகிறானா. என்னப்பா தேடுற? எவனோ ஒருத்தன், என்னப்பா தேடுற அப்படின்னு. பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பிக்ஸ் பண்ணிக்க முடியும் நம்மள. இந்த இடங்கள்ல ஒவ்வொரு இடத்துலயும் தேவன் ஒரு மனுஷன் மேல, ஒரு மனுஷி மேல கவனம் வச்சாரு, கிருபை வச்சாரு. கடவுளுடைய பிள்ளையா நீ இருந்தா ஆண்டவர் உன் அலைச்சல்களை எப்பவுமே கண்ணோக்குறாரு. நீ ஒரு நல்லது செய்யறதுக்காக போற, ஆனா நீ அலையிற அப்படின்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிட்டா, ஆண்டவர் யாரையோ ஒருத்தனை முன்பின் தெரியாதவனை அனுப்புறாரு. எவ்வளோ இடங்களை செய்திகளை நான் அப்படி சொல்ல முடியும். இடுக்கமான நேரத்துல முன்பின் தெரியாதவன், வழியில சந்திச்சவன், முதல் முறையா கூட்டத்துல பார்த்தவங்க, ஒரு ஜபத்துக்கு வந்தவங்க, பார்த்தே இல்லாதவங்க, முகமே பார்க்காதவங்க, எவ்வளவு பேரு இருக்கிறாங்க. நம்மளை நேசிக்கிறவங்க தெரியுமா? உன்னை நேசிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க உனக்கு தெரியாது. நீ பார்த்தவங்க எல்லாம் யோசேப்பினுடைய சகோதரர்களை போல இருந்த மக்களை தான். ஆனால் உன்னை நேசிக்கிறவங்க, தூரத்துல இருக்கிறவங்க, உனக்கு பாசம் காட்டுறவங்க நீ பார்த்ததே இல்லை. இப்போ முதல் முறையா அவன் அலையிறப்ப யாரோ ஒரு அந்நியன் அவனை பார்க்கிறான். என்னப்பா தேடுற அப்படின்னு கேட்கிறான். தேவன் நமக்குன்னு யாருன்னா எங்கனா வச்சிருப்பாரு. இது ரொம்ப முக்கியம். நீ கடவுளுடைய பிள்ளையானா, நீ அலையிற சூழல் வருமானால், உன்னுடைய அலைச்சல்களின் மத்தியில உனக்குன்னு தேவன் யாரையாவது வச்சிருப்பார். இந்த நம்பிக்கை உனக்கு வந்துட்டா இதனுடைய பதில உன் கண்கள் பார்க்கும். ஹல்லேலூயா.
இந்த நம்பிக்கை மட்டும் உனக்கு வந்துட்டா, நான் அலையிறேன் ஏசப்பா, நான் அலையிறேன் ஏசப்பா, நான் அலையிறேன் ஏசப்பா அப்படின்னு உன் அலைச்சல் மட்டும், உனக்கு இந்த அலைச்சல்களின் மத்தியில தேவனை நீ கூப்பிட்டேன்னா, ஆண்டவர் உனக்குன்னு யாருன்னா வச்சிருப்பாரு. அது உனக்கு தெரிஞ்சவங்கள தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. இன்னொரு புஸ்தகம் சொல்லுது, இந்த மனுஷன் தேவ தூதனா, தேவ தூதன் அவனுக்கு உதவி செஞ்சு அவனை வழி நடத்தினாருன்னு இன்னொரு புத்தகம் சொல்லுது. ஆனா இங்க அந்த மனுஷன் வந்தான், கேட்டான் என்ன தேடுறேன்னு. எங்க பிரதர்ஸ் எல்லாம் இருந்தாங்கங்க, ஆடு மேய்க்க வந்தாங்க, வீட்டுக்கே வரல, எங்க போனாங்கன்னு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அவன் சொன்னா, நான் இங்கதான் இருந்தாங்க பார்த்தேன், ஆனா அவங்க பேசுறத கேட்டேன், அவங்க தோதானுக்கு போலாம் அப்படின்னு சொன்னாங்க, வேற இடம் போலான்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் யோசேப்புக்கு அந்த ஒரு சின்ன வேர்டு அவனுக்கு வழியாயிடுச்சு. ஒரு சின்ன வேர்டு, அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அலைச்சல்களின் மத்தியில முகமறியாத ஒருவன் சொன்ன பதில் அவன் அலைச்சலை குறைச்சிருச்சு. தேவன் எப்படி நடத்துவாருன்னு கணக்கு போடுறல்ல, உன் மண்டையில யோசிச்சுக்கிட்டே இருக்கிற, எப்படி நடக்கும், எப்படி வரும், இது எப்படி போகும், யார் வருவா, இது எப்படி நடக்கும்னு ரொம்ப யோசிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் உன் கூட நேரா பேசுறாரு, நீ ரொம்ப யோசிக்காத, உன் அலைச்சல் தானே கர்த்தர் யாருன்னா அனுப்புவாரு, அனுப்புவார், அனுப்புவார். உன்னை ரொம்ப அலைய விட மாட்டார், அனுப்புவார். ஒரு ஆள் உனக்கு பதில் சொல்லுவான், ஒரு ஆள் உனக்கு நன்மை செய்வான். இது உண்மை, இது நிஜம், இது நிஜம். நீ கர்த்தரை நம்புறப்ப உன் அலைச்சலுக்காக கலைஞ்சு போயிடாதே, உன் அலைச்சலுக்காக கவலைப்படாத, உன் அலைச்சலுக்காக சோர்ந்துடாத, உன் அலைச்சலுக்காக நீ வெறுத்துறாத, யாரையும் வெறுத்துறாத. போனா அந்த ஒரு வேர்டு வழி சொல்லிருச்சு. சோதானுக்கு போறான், அங்க போனா இவன் நினைச்ச மாதிரி அங்க நடக்கல. தூரத்துல இருந்து வரப்பவே பார்த்துட்டாங்க சகோதரருங்க, பார்த்துட்டு சொன்னாங்க, சொப்பனக்காரன் வரான், அவன் திரும்பி போக கூடாது, ஏன்னா அவன் நமக்கு விரோதமா இருக்கிறான் அப்படின்னு. அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. என்ன பயம் தெரியுமா? ஒன்னும் இயற்கையா இருந்த பகை, அப்புறம் இயற்கையா இருந்த கோபம், அன்பு தகப்பனிடத்திலிருந்து அவனுக்கு தான் முதல்ல வருது, அவங்களுக்கு வரல. எல்லாத்துக்கும் மேல அவன் அன்னைக்கு என்ன சொப்பனம் சொன்னான்? ஓ, அரிக்கட்டுகள் எல்லாம் சுத்தி இருக்குது, அவன் அரிக்கட்டு நடுவுல இருக்குது, நம்ம அரிக்கட்டெல்லாம் அவனை வணங்குச்சு நானே, அப்பனா இவனை நம்ம வணங்க போறோம். அவன் சொப்பனம் கண்டது உண்மை, எப்பவுமே அவனுக்கு பழிக்குது. பெட்டர் சொப்பனம் நிஜமா மாறத்துக்கு முன்னாடி அவனை அழிச்சிடுவோம், தூக்கிடுவோம் அப்படின்னு சொந்த சகோதரர்களே திட்டமிடுறாங்க. யோசித்து பாருங்களா, கொலை வரைக்கும் ஒருத்தன் திட்டமிடுறான் அப்படின்னா அந்த சகோதரர்களுடைய குணம் எப்படிப்பட்ட முரட்டு சுபாவம், எந்த அளவுக்கு பகமை வளர்ந்துருச்சு, எந்த அளவுக்கு அவன் மேல அன்பு போயிடுச்சு, வெறுப்பு ஆயிடுச்சு, கொலை வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு யோசித்து பாருங்க. இந்த இடத்துல நம்மளை வச்சு பார்ப்போம். தனியா வனாந்தரத்துக்கு போறோம், யாரும் இல்ல, அங்க போனா பிரதர்ஸ் அங்க அவங்க கிட்ட மாட்டினா கொன்னுடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல யோசேப்பு போறான். அவன் நினைச்சு பார்க்கல. சோ யோசேப்பு அவங்க சகோதரர் இருக்கிற இடத்துல போறான். மூணாவது, யோசேப்பு தன் சகோதரர் கொலை செய்ய திட்டமிடுறாங்க. அவன் கிட்ட போனதும் அவனை பிடிக்கிறாங்க. கவனிங்க, அவங்க பேசுற காரியங்கள், சொன்ன காரியங்கள்லாம் என்னன்னா 19, ஒருவரை ஒருவர் நோக்கி
இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அவங்களுடைய பயமே இதான், இவன் சொப்பனம் பழிச்சிடுச்சுன்னா எப்படின்னு. தேவன் அவனுக்கு கொடுத்த தரிசனம் அது. ஆனால் அந்த தரிசனத்துக்கு விரோதமா மக்கள் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. சரி, என்ன செய்யலாம்? அப்போ எல்லாரும் உட்காந்து பிளான் பண்றாங்க. அவன் கிட்ட வந்துட்டான், ஓகே அவனை கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவன் கிட்ட வந்ததும் அவனோட பேசாத, அவன் ஆடைய பிடிச்சு அந்த ஆடையெல்லாம் கிழிச்சு அவனை கைகள்ல கட்டி சுத்தி சகோதரர்கள் நின்னு அவனை நடுவுல நிக்க வச்சு எல்லாரும் அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் அடிக்க ஆரம்பிக்கிறப்ப அவன் அழறான், கத்துறான், ஐயோ நான் என்ன தப்பு பண்ணேன், நான் உங்களை தானே பார்க்க வந்தேன்னு. அப்போ ஒவ்வொருத்தனும் சொல்லி சொல்லி அடிக்கிறான். நீதானே எங்களை போட்டு கொடுத்த, நீதானே தகப்பனிடத்துல சொல்ற, நீதானே எல்லாத்தையும் பெஸ்ட் அவர்கிட்ட இருந்து வாங்குற, நீதானே சொப்பனம் கண்ட நாங்க உன்னை வணங்குவோன்னு அப்படின்னு பழைய கோபமெல்லாம் வந்து ஒவ்வொரு சகோதரனும் யோசேப்பை நடுவுல நிக்க வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறான். அவனை கொல்லணும்னு நினைக்கிறப்ப ரூபன் என்ன பண்றான், வெயிட் 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 வெயிட், எதுக்காக இவனை கொல்லணும்? நம்ம அப்பாவுக்கு பதில் சொல்லணும்ல, அப்பா இருக்கிறாருல, வேண்டாம், பெட்டர் இவனை ஒண்ணு செய்வோம், இந்த பழியெல்லாம் நமக்கு வேண்டாம், அவனை தூக்கி தண்ணீர் இல்லாத குழியில போட்டுருவோம் அப்படின்னு அவன் ஒரு ஐடியா சொன்னான். அவனை அடிச்சு கொல்லணும்னு நினைச்ச இடத்துல இன்னொருத்த வந்து அவன் உயிரை காப்பாத்துற மாதிரி அவனுக்கு உதவி செய்யறான். அவனை கொல்ல வேணாம், குழியில போட்டுடலாம் அப்படின்னு. சரின்னு என்ன பண்றாங்க, அவன் ஆடையெல்லாம் உரிச்சு அவனை கட்டி குழியில போட்டுறாங்க. அந்த குழி தண்ணீர் இல்லாத குழி அப்படின்னு சொல்லுது. வேற புத்தகம் சொல்றப்ப ரொம்ப அழகா அதை விவரிச்சு சொல்லுது. வெளிக்குறிப்பு சொல்றப்ப என்ன சொல்லுது, யோசேப்ப பார்த்ததும் அவங்க சகோதரர்கள் எல்லாம் கோபப்பட்டு அவனை கட்டி அவன் ஆடைய கிழிச்சு அடிச்சு அவனை திட்டி அவனை குழியில தூக்கி போடுறாங்களாம். அந்த குழி தண்ணீர் தான் இல்லை, ஆனா அந்த குழிக்குள்ள பாம்பும் தேலும் இருக்குதான். அப்போ அவன் உள்ள போய் விழுந்ததுமே அந்த பாம்பு தேல் இதெல்லாம் பார்த்ததும் அவனுக்கு இன்னும் பயமாயிடுச்சு, கத்துறான். அதோட சேர்ந்து அவனால அந்த அடி தாங்க முடியல, அதுக்கும் கத்துறான். அதோட சேர்ந்து அவன் கெஞ்சறான் கீழே இருந்து மேல, ஐயோ சிமியோன், யூதா, ரூபன், லேவி, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறானா. நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் உங்களை தானே பார்க்க வந்தேன் அப்படின்னு குழியிலிருந்து தன் மேல இருக்கிற சகோதர பார்த்து எனக்கு உதவி செய்யுங்க, என்னை தூக்கி மேல விட்டுருங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு தண்ணீர் இல்லாத குழியிலிருந்து கத்துறான். இந்த சத்தத்தை அவங்க கேட்கவே இல்லை, அந்த சத்தத்துக்கு அவங்க செவி சாய்க்கவே இல்லை. அப்புறம் அவன் கத்திட்டே இருக்கிறானா, பாருங்க அப்பா இருக்கிறாரு, அப்பா பாப்பாரு அப்படின்னு கத்துறான். அதுக்கும் அவங்க செவி கொடுக்கல. அதுக்கப்புறம் அவன் சொல்றானா, பாரு ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாம் இங்க இருந்தாருன்னா அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவரா இருப்பாரு, ஈசாக்கு எவ்வளவு இரக்கமுள்ளவரா இருப்பாரு, யாக்கோபு நம்ம அப்பா இருந்தா எவ்வளவு இரக்கமுள்ளவரா இருப்பாரு, அந்த மாதிரி நீ இரக்கம் காட்டு, சிமியோன், யூதா எங்க இருக்கிற அப்படின்னு கத்துறானா. அவங்க அதுக்கெல்லாம் கூட செவி சாய்க்கல. கீழே பாம்பும் பள்ளியும் இருக்கிற குழி, அது வெறும் குழி, தண்ணீர் இல்லாத குழி அப்படின்னு படிச்சுட்டு போயிடுவோம். யோசித்து பாருங்க, வனாந்திரத்துல ஒரு பெரிய தண்ணீர் இல்லாத குழி இருக்குமானா அந்த குழிக்குள்ள எவ்வளவு பூச்சிங்க, துஷ்ட பூச்சிகள்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குழியில இவனை தள்ளிட்டு அவன் குரலுக்கு இவங்க செவி கொடுக்கவே இல்லை. மேலெல்லாம் மண்ணு, மேலெல்லாம் கரை ஆயிடுச்சு. அவன் கீழந்து பார்த்தா மேல அந்த பள்ளத்துல இருக்கிற விழற மண்ணெல்லாம் அவன் மேல கொட்டுது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவன் கத்துறான். அவங்க அதுக்கு செவி கொடுக்கவே இல்லை. கடைசியா தேவனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும்னு ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்றானா. அதுக்கும் அவங்க இறங்கல.
எல்லாரும் போய் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிடுறாங்க. அங்க வியாபாரிகள் வராங்க. வியாபாரிகள் வரப்ப அப்ப இவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த பாரு, இவனை உள்ள போட்டுட்டோம், இவனை சாகடிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை, பெட்டர் இவனை வித்துடலாம், வித்துட்டா கையில காசும் கிடைக்கும், நம்ம அப்பா கிட்டயும் சொல்லிடலாம், இவனுடைய ரத்தப்பழி நம்ம மேலயும் வராது அப்படின்னு இன்னொருத்தன் ஐடியா கொடுக்கறான். இந்த 2 பேரும் தான் இந்த இடத்துல உதவி செய்யறவனா இருக்கிறான். ஆனா நேரா உதவி செஞ்சவன் இல்ல. 21ஆம் வசனத்துல ரூபன், 26ஆம் வசனத்துல யூதா. இந்த யூதா என்ன சொல்றான், அவங்கள வித்துன்னா, அவனை வித்துடலாம் அப்படின்னு சொல்றான். உடனே அவங்களுக்கு ஓகே இப்படி செஞ்சிருவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியிலிருந்து எவ்வளவு ஒரு துன்மார்க்க குணம் கொண்டவங்களா யாக்கோபினுடைய குமாரர் இருந்தாங்க அப்படின்னு தெரியுது. பாசம் இல்ல, இரக்கம் இல்ல, அன்பு இல்ல, மனசாட்சி இல்ல, பயம் இல்ல. கொலை குற்றத்துக்கு தன் சொந்த சகோதரனை கொல்லக்கூடிய அளவுக்கு இருதயம் வருமானா அவங்க எந்த அளவுக்கு இருதயத்துல துன்மார்க்கதானம் நிறைஞ்சு இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல யோசேப்பு வளர்ந்தான். கவனிங்க, தேவன் ஒருவனை முன்குறிச்சா அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு குறுக்கீடுகள் வந்தாலும் அதை தேவன் கணிச்சு அவனுக்கு வழிகளை திறந்து 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 விடுறத இந்த அதிகாரம் வரிசையா சொல்லுது. முதல்ல அவன் சகோதரர்களால பகைக்கப்பட்டான், சொப்பனங்களால பகைக்கப்பட்டான், தன் சகோதரரை தேடும் பொழுது வழி தெரியாம அலைஞ்சான், வழி சொல்றதுக்கு ஒரு ஆள் வந்தான், தன் சகோதரர் அவனை குழியில போட்டும் பொழுது, சாகடிக்கணும்னு நினைக்கும் பொழுது ஒருத்தன் குழியில போட சொல்லி காப்பாத்தினான், இன்னொருத்தர் அவன் குழியிலேயே விட்டுட்டு போயிடலான்னு நினைச்சப்ப இன்னொருத்தன் சொன்னான் அவனை தூக்கி வித்துடலாம் அப்படின்னு. எவ்வளவு இடங்கள்ல யோசேப்பு காப்பாற்றப்பட்டு டேர்னிங் பாயிண்ட் வருது பாருங்க. செத்துனா உடனே செத்துட்டுக்கலாம், அதுவல்ல. தரிசனம் நிறைவேறணும், சொப்பனம் நிறைவேறணும். மனுஷனுடைய உக்கிரக கோபத்தினால அது அழிச்சிட முடியாது, பொறாமைனால அழிக்க முடியாது. ஒரு மனுஷனும் ஊழியத்தை பொறாமைனால அழிக்கவே முடியாது, கோபத்தினால அழிக்க முடியாது. பொறாமைப்படலாம், கோபப்படலாம், அடிக்கலாம், ஆயுதம் எடுக்கலாம், ஆனா அழிக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு தேவன் இருக்கிறாரு, அவர் அழிவுக்கு விலக்கி மீட்கிறவர். ஒரு தேவன் இருக்கிறாரு, புது புது வழிகளை வச்சிருக்கிறவர். ஒரு தேவன் இருக்கிறாரு, தம்முடைய பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு அறிஞ்சவர் இருக்கிறாரு. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். குழியில போட்டாங்க, சொந்த ஆளுங்களை குழியில போட்டாங்க, சொந்த குடும்பத்தார குழியில போட்டப்ப அந்நியம் போடுறதுக்கு என்ன, அந்நியம் போடுறதுக்கு என்ன? உங்களை எவ்வளவு பேர் குழியில போட்டிருக்கலாம். அந்த குழியில போட்டத நீங்க இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஒண்ணு தெரியுமா, உங்களை குழியில் போட்டவன் உங்களுக்கு தெரிஞ்சவன் கூட இல்ல. ஒரு அந்நியன் போட்டதுக்கே நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க, கோபப்படுறீங்க, வெறுப்பா இருக்கிறீங்க, விசுவாசத்தை இழக்கிறீங்க, பொறுமை இல்லாத போயிடுறீங்க. ஆனா இங்க தன் சொந்த ரத்தம், சொந்த குடும்பம், சொந்த வீட்டார், சொந்த சகோதரன், ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைங்க எல்லாரும் ஒன்று கூடி அந்த ஒரு அழகான பையனை, உண்மை உள்ள பையனை குழியில போடுற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா அவங்கள கூட யோசேப்பு நேசிக்கிற அளவுக்கு இருந்தான், நேசிக்கிற அளவுக்கு இருந்தான். ஆனா அதுக்கு மேல தேவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு இடம் வரைக்கும் பொறுமையா இருக்கிறாரு, அதுக்கப்புறம் தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆன் டைம் காட், நேரத்தோட செயல்படுறவர். ஆன் டைம் காட், டிலே பண்ணாதவர். ஆன் டைம் காட், தாமதிக்காதவர். தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஆன் டைமா தாமதிக்காத செயல்படுற ஒரு தேவன் இருக்கிறாரு. எப்படி? குழியில போட்ட அன்னைக்கு எல்லா சகோதரர்களும் உட்கார்ந்து சாப்பிடுறப்ப
அந்த நேரம் பார்த்து வர்த்தகர்கள் வந்தாங்களே, கரெக்டா அந்த நேரம் பார்த்து. லேட்டா வந்திருந்தா அவன குழியில தண்ணீர் இல்ல, 2 நாள் கழிச்சு வந்திருந்தா அவன் உயிரோட இருந்திருக்க முடியாது. ஒருவேளை அவனை குழியில போட்டுட்டு அந்த சகோதரர்கள் போயிட்டு இருந்தா அவனை தூக்கி விட யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஆன் டைம் காட், ஆன் டைம் தேவன், நேரத்தோட செயல்படுற ஒரு கர்த்தர் அவனை குழியில போட்டதும் இவனுங்க உட்கார்ந்து சாப்பிடுறப்ப எதிர வியாபாரிகள் வர்த்தகர்கள் வராங்க. அவங்க அன்னைக்கு அந்த டைமுக்கு அந்த சூழலுக்கு சரியா சந்திக்கிற மாதிரி வராங்களே, இதுதான் ஆன் டைம் காட். இதுதான் ஆன் டைம் காட். நீ குழியில் இருக்கிறியா? ஒரு ஆன் டைம் காட், நேரத்தோட உனக்கு ஆட்களை அனுப்புற ஒரு தேவன் இருக்கிறாரு. நேரத்தோட அனுப்புவாரு. தேவனை புரிந்து கொள்ளுங்க, தேவனை புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் ஒரு நல்ல தேவன், கால தாமதம் செய்யாதவர், எல்லாவற்றையும் சரியா செய்கிறவர், எப்பொழுதும் நேர்த்தியா செய்கிறவர், எதையுமே சரியா நேர்த்தியா ஜனங்களுக்காக மட்டும் இல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்காகவும் செய்கிறவர், ஒவ்வொரு பக்தனுக்கும் செய்கிறவர், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் செய்கிறவர். ஆன் டைம் காட், ஆன் டைம் காட். வந்தாங்க, பேசினாங்க, அவனை குழியிலிருந்து தூக்கி அவனை கட்டி அவங்க கிட்ட வித்துட்டான். 20 வெள்ளிக்காசு வாங்கிட்டான். காசை வாங்கிட்டாங்க, அவனை அனுப்பிட்டாங்க. அவன் பிழைத்தது உயிர் மட்டும் இல்ல, அவங்களால முடிஞ்சது அவனை குழியில தான் போட முடிஞ்சது. அதுக்கு மேல வேற எதுவும் செய்ய முடியல. தேவன் யாரையோ அனுப்புனாரு, முன்பின் தெரியாதவரை அனுப்புனாங்க. அவங்க வாங்கினாங்க, வாங்கிட்டு யோசேப்ப அவங்க வழியில கூட்டிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். 3ஆம் பகுதி தன் சகோதரர்கள் யோசேப்ப குழியில போட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிக்குது. பகுதி 4 யோசேப்பு வர்த்தகரிடத்தில் விற்கப்பட்டான். அப்போ வர்த்தகர் வராங்க. கவனிங்க என்ன சொல்லுதுன்னு. 37ஆம் அதிகாரம் 25 இருந்து. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு வந்தாங்க. அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். அதாவது கும்பல் கும்பலா போறாங்க அந்த வர்த்தகர்கள். அப்போ அந்த வழியில வியாபாரிகள் போற வழியா இருந்ததுனால அங்க கும்பல் கும்பலா போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவனுங்க முதல்ல பார்த்தானுங்க, ஓகே இஸ்மவேலர் வியாபாரிங்க. அதுக்கப்புறம் பேசுறானுங்க மீதியானியர் வியாபாரிங்க. அதுக்கப்புறம் இஸ்மவேலர் கிட்ட பேரம் பேசுறாங்க. இதுதான் அந்த இடம். இப்படி வரிசையா வியாபாரிகள் போறப்ப அவங்க கிட்ட பேசி வித்துட்டாங்க. இதுக்கு பிறகு இந்த செய்திய அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றாங்க. பகுதி 4 யோசேப்பு விலை பேசப்பட்டான். ஆதியாகமம் 37 27 முதல் 28. 20 வெள்ளிக்காசுக்கு அவன் விலை பேசப்பட்டான். நம்பர் 2, யோசேப்பு மரிச்சிட்டான், மிருகம் அவனை அடிச்சிருச்சுன்னு சொல்லி யாக்கோபு கிட்ட போய் சொல்றாங்க. சோ யாக்கோபு அதை கேட்டு விசனப்பட்டான். ஆதியாகமம் 37 29 முதல் 35. சோ யாக்கோபு அதை கேட்கிறாரு. எப்படி இருக்கும் அப்பாவுக்கு? ஒரே நாள் நடக்கிற நிகழ்ச்சி. யாக்கோபுக்கு இதை விட அதிர்ச்சி வேற எதுவுமே இல்லை.
தன் மனைவி இறந்தப்ப அழுத அதை விட இது அதிகமா இருக்கும். ஏன்னா தான் அதிகமா நேசிச்ச மகன் அநியாயமா போயிட்டான். கவனிங்க, கடைசி குறிப்புல வாசிக்கிறோம் 31. அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை ரத்தத்திலே தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லோரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். இது யாக்கோபுடைய வாழ்க்கையில பெரிய அதிர்ச்சி, பெரிய துக்கம், பெரிய அழுக. இதை யாக்கோபு கேட்டதுமே ரொம்ப அழுகையா வாழ்க்கை. இனிமே அவருக்கு வாழ்க்கை எந்த நம்பிக்கையுமே இல்லாத போச்சு. இன்னொரு குறிப்பு தெரியுமா? இந்த அதிகாரத்துல இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கிற சீசன்ல தான் யாக்கோபுடைய இன்னொரு மனைவியும் இறந்துட்டா, லேயாள். அவ கூட இப்பதான் இறந்தா. அந்த சோக செய்தி போறதுக்கு முன்னாடி அவன் மனசுல அதையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான், மனைவிகள் 2 பேருமே போயிட்டாங்கன்னு. அதுக்கும் முன்னாடி ராகேல் போயிட்டா. இப்போ இந்த ஒரு மரணம், இந்த ஒரு சீசன்ல தான் அவன் தனது லேயாள் மனைவியும் இழந்தான்னு வேற ஒரு குறிப்பு சொல்லுது. அப்போ 2 மனைவிகளும் போயிட்டாங்க. இப்போ யோசேப்பும் போயிட்டான்றப்ப யாக்கோபுடைய இருதயம் ரொம்ப துக்கப்படுது, புலம்பி அழுதான். அதனாலதான் அவர் சொல்றாரு, என்ன துக்கத்தோட பாதாளத்துக்கு நான் போயிடுவேன், நான் துக்கத்தோட நான் சியோலுக்கு போயிடுவேன், நீதிமான்கள் தங்குற இடம் நான் செத்தாலும் பரவாயில்ல போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். அந்த அளவுக்கு அவருக்கு வாழ்க்கை கசப்பா தெரிஞ்சிட்டு இந்த செய்தியை கேட்டதும். சோ தன் தகப்பனுக்கு அவங்க உண்மையை மறைச்சாங்க. அதனால தகப்பன் வெசனப்பட்டார். நம்பர் 3, யோசேப்பு விற்கப்பட்டான். 37, 36. அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்தில பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். ரீசேல் பண்ணிட்டாங்க. யாக்கோபனுடைய அந்த குமாரருங்கிட்ட வாங்கின இந்த யோசேப்ப எகிப்துக்கு கொண்டு போய் அங்கிருந்து கொஞ்ச நாள் வச்சிருந்து இவனை இந்த போத்திபார் இடத்துல வித்துட்டாங்க. ஏன் வித்துட்டாங்கன்னா, இவன் அங்க போயும் தன் தகப்பனை குறிச்சு அழுதுட்டே இருந்தானா, அங்க போயும் தன் வீட்டை குறிச்சு அழுதுட்டே இருந்தானா, தன் அம்மாவை குறிச்சு அழுதுட்டே இருந்தானா. அங்க போய் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி எகிப்துல இவன் அழகு அதிகமா இருக்கவோ, இந்த வாங்கின மீதியானியர் கூட அவனை அடிச்சு, நீ எப்ப பாரு அழுதுட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு போய் மறுபடியும் இன்னொருத்தனுக்கு வித்து போட்டாங்களாம். ஆனால் மாறாத தேவன் அவனை மறுபடியும் வித்து போட்டாலும் அவன் போற இடத்துல எல்லாம் கூடவே இருக்கிறாரு, கூடவே போறாரு. இந்த அதிகாரம் முடிகிறப்ப யோசேப்பு எகிப்தியருக்கு விற்கப்பட்டான் அப்படின்னு முடியுது. இந்த அதிகாரம் தொடங்குறப்ப யோசேப்பு தன் தகப்பனால் நேசிக்கப்பட்டான் அப்படின்னு தொடங்குது. முடியும் பொழுது யோசேப்பு வியாபாரிகளால் விற்கப்பட்டான்னு முடியுது. ஆனால் இவைகளின் நடுவுல ஒரு தேவன் கிரியை செய்யறவரா இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு இவன் வாழ்க்கையில கிரியை செய்யற தேவன் என் வாழ்க்கையிலும் கிரியை செய்வாரா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். யோசேப்புக்கு உதவி செய்தவர், யோசேப்புக்கு நன்மையா மாற்றினவர். என் செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் நன்மையா மாற்றி முடிப்பார். தேவன் அவனோட கூட இருந்தார், அதே மாதிரி உங்களோட கூட இருப்பார். யோசேப்பின் தேவன் உங்களுடைய தேவன். இந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படி சொல்லும் பாடம் என்ன? நம்பர் 1,
சுத்தமா இரு, அசுத்தங்களுக்கு துணை போகாது. 37:2. யோசேப்பு அப்படிதான் இருந்தான். அவன் சுத்தமா இருந்தான், எந்த அசுத்தங்களுக்கும் துணை போல, தான் சகோதரர் செஞ்ச பாவத்துக்கு துணை போல, குற்றங்களுக்கு துணை போல. அதே போல நாமும் இருக்க வேண்டியது இருக்குது. நம்பர் 2, நேசமா இரு, பட்சபாதமா இராதே. ஆதியாகமம் 37:4. அவங்க அப்பா அவனை நேசிச்சாரு, ஆனா தான் மற்ற பிள்ளைங்களை அவர் நேசிக்கல. இதனால மற்ற பிள்ளைங்களுக்கும் அந்த பாதிப்பு, வெறுப்பு வளர்ந்துச்சு. குடும்பத்துல பிள்ளைங்களுக்கிட்ட அன்புல பட்சபாதம் இருக்கக்கூடாது. அன்பு ஒருத்தரை உயர்த்தும், மாற்றும், தூக்கிவிடும். அதே அன்பு கிடைக்கலன்னா அவங்கள வெறுமையாக்கிடும், தாழ்த்திரும், கோபப்படுத்தும், சீர்கேட்ல நடத்திரும். அவங்க ஒரு அன்பில்லாதவங்களா வளருவாங்க. ஆக இந்த அதிகாரம் என்ன சொல்லுது? எல்லாரிடத்திலும் நேசமா இருக்கணும், பட்சபாதம் உள்ள நேசத்தை காட்டக்கூடாது. நம்பர் 3, தரிசனத்தில் இரு, பெருமையாக சொல்லாது. உனக்கு தரிசனம் இருக்கும், அபிஷேகம் இருக்கும், கிருபை இருக்கும், வரங்கள் இருக்கும்னா அதை வெளியே சொல்லி பெருமையா காட்டாத, பூஸ்டப் பண்ணாத, எல்லாருக்கும் சொல்லி சொல்லி அதை பிரபலப்படுத்தாத. அது உனக்கே பாதகமா முடியும். ஆக கடவுள் உனக்கு தரிசனங்களையும் வரங்களையும் கொடுத்தா அதை அமைதியா தாழ்மையா உள்ள வைக்க பாரு. பயன்படுத்தும் பொழுது அதை பயன்படுத்து. அதுதான் இந்த அதிகாரம் சொல்ற பாடம். நம்பர் 4, இரக்கமா இரு, குற்றங்களுக்கு துணை போகாதே. 37:20. இரக்க குணம் வேணும், அதே நேரத்துல அவங்க செய்யற எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. இரக்கமா இருப்போம், ஆனா அவங்க செய்யற எல்லா பாவத்துக்கும் வெளியே சொல்லாத, அமைதியா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியாது. இரக்கமா இரு, அன்பா இரு, தாழ்மையா இரு, ஆனா குற்றங்களுக்கு துணை போகாது. நம்பர் 5, உண்மையா இரு, உறவுகளை இழக்காத. ஆதியாகமம் 37:32. தன் தகப்பன் இடத்துல போய் தான் சொந்த சகோதரனை மிருகம் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவன் ஆடையில ரத்தத்தை ஊத்தி, இந்த பாரு மிருகம் அடிச்சிருச்சுப்பான்னு பொய் சொல்றாங்க. உண்மையா இல்ல. அந்த உண்மை இல்லாததுனால அவன் உறவுகளை இழக்க வேண்டியதாயிருச்சு. இந்த அதிகாரம் சொல்ற பாடம் என்னன்னா, எல்லாருக்கும் உண்மையாயிரு. சகோதரனுக்கு, சகோதரிக்கு, தாய் தந்தைக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு, எல்லா மனுஷருக்கும் உண்மையாயிரு. காரணம், அது ஒரு உறவு. அந்த உறவை உண்மையினால தக்கவை. ஒவ்வொரு உறவையும் உண்மையினால தரித்திருக்க செய், உண்மையினால உறுதிப்படுத்து, உண்மையினால அந்த உறவுகளை சரியா பிணைத்துக்கொள். உண்மை இல்லைன்னா எந்த உறவும் உடைஞ்சிரும், உன்னை விட்டு போயிடும், தூர போயிடும், வராது. ஆகையினால உண்மையா இரு, உறவுகளை இழக்காத. இந்த 5 பாடங்களும் இந்த அதிகாரம் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லி கொடுக்கிற பாடங்கள். இந்த பாடங்களை கிறிஸ்து இயேசுவின் கிருபையினால நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார். உங்கள் ஒவ்வொரு ஆதியாகமம் 37 அதிகாரத்தில் நாங்கள் படித்த பாடங்கள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும், எதிர்காலத்திற்கும், எங்களுக்கு குடும்ப வாழ்க்கைக்கும், தனிப்பட்ட விசுவாச ஜீவியத்திற்கும் பெரும் உதவியாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இதிலிருந்து நாங்கள் ஒருபடி இன்று முன்னேற, இந்த பாடங்களிலிருந்து ஒருபடி நாங்கள் உம்மை நெருங்கும்படி, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒருபடி மாறும்படி, எங்களுடைய உள்ளான மனுஷன் ஒரு படியில விசுவாசத்துல மாற்றங்களை காணும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்மிலே நாங்கள் உறுதியாய் விசுவாசத்தில் நம்பி நடக்கிற தைரியத்தை, கிருபையை எங்களுக்கு தாரும்பா. என் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றிலிருந்தும்
அவர்களை கர்த்தர் காத்துக்கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். குழியிலே இருக்கிறேன் என்று யாராகிலும் கவலையோடு, வேதனையோடு, சோர்வோடு இருந்தால், அப்பா இயேசுராஜா அவர்களை தூக்கி விடுவீராக, அவர்களை வழி நடத்துவீராக. யாராகிலும் உறவுகளால் காயப்பட்டிருந்தால், மனஸ்தாபப்பட்டிருந்தால், அன்பினால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், ஏமாற்றப்பட்டிருந்தால், சகோதர சகோதரிகளால் அவர்கள் காயப்பட்டிருந்தால், இயேசுவின் நாமத்துல இன்று அவர்கள் உள்ளங்கள் ஆற்றப்படுவதாக, காயங்கள் ஆறுவதாக, இருதயம் தேறுவதாக, அவர்கள் கீழே இருந்து மேலே எழும்புவார்களாக, குழியிலிருந்து எல்லாரும் எழும்புவார்களாக. இயேசுவின் நாமத்துல நல்ல ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு அமைவதாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நன்மைகளை எடுத்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.